குட் மார்னிங் நண்பர்களே. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பண்ணியிருந்தேன்னா வீக்கேருக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது 24,000 ரூபா ஆச்சுங்க. என்னென்ன பண்ணாங்கன்னா அதாவது என்னமோ சொல்லுவாங்களே மைக்ரோஸ்கோபிக் வியூ இல்லை என்னோட மண்டையை பார்த்தாங்க. மைக்ரோஸ்கோபிக் வியூ பயங்கரமாக கொள்ளுது. ஸோ அந்த வியூவில் பார்த்தாங்கன்னா மண்டையில் ஸ்கால்ஃபில் எவ்வளோ முடி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு போருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை இருக்குன்னா ஒரு 4 to 5 ஹேர் இருக்கணும். ஆனால் நமக்கு என்ன இருக்குதுன்னா 2 3 4 4ங்கிற பாருங்க 2 3 1 இந்த மாதிரி கம்மியான முடி இருக்குது. ஸோ அதனால் என்ன சொன்னாங்கன்னா இது கொஞ்சம் மோசமான ஸ்டேட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக பயமுறுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அலோபீசியா ஏரியாட்டாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூனாலஜி டிஸார்டர். உங்கள் பாடி எப்படின்னா நீங்கள் போட்டு பாடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறீங்களா, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஒழுங்காக சாப்பிடாம வேறு என்ன. ஸோ பயங்கரமாக கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கிறீங்க, வாழ்க்கையில் அதிகமான டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி இது காசஸ்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்லாம் வரும். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபாதருக்கு இந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி உங்கள் என்ன நல்லா நோட் பண்ணியா உங்கள் ஃபாதருக்கு இந்த மாதிரி இருந்தாலும் வரும். பட் ஆனால் திஸ் இஸ் நாட் எப்படி சொல்கிறது ரொம்ப நாள் வர ஸ்டேட் கிடையாது, உங்கள் லைஃப் லாங் வரப்போகிற கிடையாது. அதனால் யாரும் இதை சொட்டைன்னு சொல்லாதீங்க. திஸ் இஸ் நாட் சொட்டை, திஸ் இஸ் கால்டு டிசீஸ். ஓகே, அலோபீசியா ஏரியாட்டாங்கிறது ஒரு டிசீஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது நண்பர்களே. இந்த டிசீஸை ஈஸியாக க்யூர் பண்ணிட முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா பயங்கரமாக கொள்ளுறது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா ஈஸியாக நீங்கள் இதை க்யூர் பண்ணிட முடியும். இன்கேஸ் நீங்கள் லேட்டாக ஃபைண்ட் பண்ணுறீங்கன்னா வேறு ஒரு வழியுமே கிடையாது, டிரான்ஸ்பிளான்ட் தான். ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா நம்மளோட பாடியோட கன்ஃபியூசிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒயிட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணுன்னா ஆக்சுவலாக இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே எப்படி சொல்கிறது யூகிச்சிட்டு போயிட்டு நம்மளோட இந்த இடத்த மட்டும் தனியாக ஒரு பேட்சாக அந்த இடத்துல மட்டும் போயிட்டு இருக்கிற ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிவிட்டு அந்த எல்லாமே. அதனால தான் நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஒரு நாள்லேயே ஆயிரும். நீங்கள் ரொம்பலாம் கவலைப்பட தேவை. நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொட்டையாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. ஆக்சுவலாக எனக்கு எப்படி விழுந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு 3 months முன்னாடி நடந்த சம்பவம் இது. ஸோ அதுக்கப்புறம் நீ என்னடா பண்ண, சரி வீக்கார போயிட்டு வந்துட்டேன், வேணான்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் என்னடா பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு 1500 தான் ஆச்சு. அவர் போயிட்டு எதுவுமே சொல்ல ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தாரு, ஒரே ஒரு டேப்லெட் கொடுத்தாரு. ஆக்சுவலாக அதுவும் எப்படி சொல்கிறது வேலிடான டேப்லெட் தான். நான் ChatGPT கிட்டே கேட்டேன். ஸோ கரெக்டான டேப்லெட் தான். ஸோ 2 தான் கொடுத்தாங்க. அதை நான் இப்போ கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடி வளர்கிறதும் சின்னதாக தெரிகிறது, பார்க்கலாம். நான் டெர்மா ரோலர் வச்சுருக்கேன், டெர்மா ரோலர் வாங்கிட்டேன், சீரம் வாங்கிட்டேன், ஷாம்பு வாங்கிட்டேன், மசாஜர் வாங்கிட்டேன், ஸ்கேல்ஃப் மசாஜர் அந்த இன்னொரு மசாஜர் வாங்கிட்டேன். ஸோ இத்தனை வகையான விஷயத்தையும் வாங்கி வேஸ்ட் தான். ஸோ அவர் போட்ட மருந்து போட்டு தான் ஒரு 2-3 முடி வந்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக முடி கொட்டாது நண்பர்களே. நான் பயங்கரமாக பாடிக்கு ஸ்ட்ரெஸ் போட்டேன். ஸோ 2-3 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக போயிட்டு வெளியே போயிட்டு சுற்றுறது, நைட்டு ஃபுல்லாக போயிட்டு ஊரை சுற்றிட்டு தெரியாது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா பண்ணேன். சோறு அதிகமாக சாப்பிடவே இல்லை. ஸோ சோறு அதிகமாக சாப்பிடாத காரணத்தினால் கூட எனக்கு கொட்டியிருக்கலாம்னு சொல்ல முடியாது. ஸோ தீஸ் ஆர் த காசஸ் ஹேப்பன். எப்படி சொல்கிறது, இதனால தான் எனக்கு அலோபீசியா ஏரியாட்டா வந்தது. ஸோ வேறு எந்த காரணமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஹோம் ரெமிடிஸுங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் எனக்காக மினாக்சிடில் எல்லாருமே கமெண்டில் வந்து எனக்கும் இதுதான் இருந்தது. ஸோ நான் மினாக்சிடில் யூஸ் பண்ணேன், எனக்கு ஓரளவுக்கு க்யூர் ஆகிடுச்சு ப்ரோ. இப்படி அவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணேன். எல்லா நண்பர்களுக்கும் இல்லை 3-4 நண்பர்கள் என் மேலே கவலைப்பட்டு பேசியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார் என்னென்ன டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை நண்பா, இந்த மைக்ரோஸ்கோபிக் வியூவில் வச்சு பார்த்தாங்க இந்த ஸ்கால்ஃபில் எத்தனை ரூட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு வெட்டு டேண்ட்ரஃப் இருக்கா நண்பா, பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது பார்க்குறதுக்கு மட்டும் முடியல, எந்த டேண்ட்ரஃபும் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளார் அப்படியே இருக்கும். அது வெட் டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த இதெல்லாம் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் என்னோட ஸ்டேட். இப்போ கரண்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் இருக்குது. இப்போயும் சொட்டையாக தான் தெரியும், பக்கத்து தூரத்துலேருந்து பார்த்தா அப்படி தான் தெரியும், பக்கத்தில் வந்தால் தான் தெரியும் எவ்வளோ முடி இருக்குன்ட்டு. ஸோ யாரும் அதை சொட்டைன்னு சொல்லாதீங்க, சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி இந்த வீடியோ. திஸ் இஸ் டிசீஸ், அவ்வளோதான். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுன்னா பாய்.